அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த முறை மிஸ் ஆக வாய்ப்பே இல்ல. சீமானவர்கள் களத்துல நின்னா மட்டும் போதும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்தாக இருக்கு. இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகருடைய சர்வே கூட எடுபடலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சர்வே எடுத்த போது வந்த கருத்துக்கள் வேறு மாதிரியும், ஆனா எலெக்ஷன் டைம்ல மக்கள் ஓட்டு போட்ட விதம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி அமைந்திருக்கு. 26 தேர்தலில் விஜயோடைய அலை அப்படின்றது இது வரைக்கும் யாருமே எதிர்பாராத ஒரு பேரலையாக மாறிய ஒரு காரணத்தினாலையும், எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்த போது கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆரவாரம் இல்லாத போது இந்த சோசியல் மீடியாவுடைய டாமினன்ஸ்னாலையும், இன்னொரு பக்கம் விஜயோடைய ரசிகர்கள்னாலையும் விஜயை யூகிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் தற்போது நடந்து விஜய் அவர்கள் முதல்வராகவும் ஆயிருக்காரு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா, எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது, நம்மளுடைய ஒரு ஓட்டுனால என்ன மாறிட போகுது அப்படின்ற போக்குல தான் நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னும், ஆனா என்ன மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் நினைத்த ஒரு காரணம் தான் தற்போது விஜய் அவர்கள் முதல்வராக மாறி இருக்காரு அப்படின்றத எல்லா மக்களுமே ஒரே மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு. இந்த பதில் அப்படின்றது நம்மள ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஓட்டு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓட்டுனால ஆட்சியை கூட மாறும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுமே ரொம்ப சாதாரணமாக நினைத்து ஓட்டு போட்ட விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிவகுத்திருக்கு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஆனா எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மாறிடுவாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி எப்பேற்பட்ட விஜய் அலையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலையுடைய வீரியம் பாத்தீங்கன்னா குறைய துவங்கி இருக்கு அப்படின்னும், இனி வரும் காலங்களில் மக்கள் நிதானமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னும், இந்த ஒரு தருணத்துல தான் சீமானவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கருத்தை முன் வச்சு பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்களான ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே, பத்திரிகையாளர் மணி, இது போன்ற நபர்கள் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய அலையினால எங்களுடைய கணிப்பு கூட ஒரு பெரிய மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னும், நாங்களே இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல அப்படின்னும், எது எப்படியாக இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு அடுத்தபடியாக சீமானவர்கள் தான் மக்கள் உற்று நோக்குவாங்க அப்படின்றதா இவங்க 3 பேருமே சொல்லியிருக்கக்கூடிய பதிலாக இருக்கு. பாண்டேவை மட்டும் தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா பத்திரிகையாளர் மணியாக இருந்தாலும் சரி, ரவீந்திரன் துரைசாமியாக இருந்தாலும் சரி, சீமானவர்களுக்கு சாதகமாக பேசவே மாட்டாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஜயோடைய அலையோடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மக்களுக்கு ஒரு நிதானமான அரசியல் புரிய வரும் காரணத்தினால இனி வரும் காலங்களில் சீமானவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதா 3 பத்திரிகையாளர்களே சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்தும் நீங்க நினைக்கிறதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்